ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இயல் 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 1 to 8 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 10th ஓல்டு புக்கில் இருக்கிற இயல் 9 ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். கலித்தொகை. இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பார்த்துக்கலாம். இது ஒரு ஒன்லைனர் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கலித்தொகை எவ்வகை நூலாக வகைப்படுத்தப்படுகிறது? 8 தொகை நூல். கற்றறிந்தோர் ஏத்தும் களி என சிறப்பிக்கப்படும் நூல் விடை கலித்தொகை. கலித்தொகையின் ஆசிரியர் விடை நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் விடை நல்லந்துவனார். நல்லந்துவனார் நெய்தல் களியில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 33. கலித்தொகை எந்த பாக்களால் அமைந்தது? விடை களிப்பாக்களால். நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் விடை கலித்தொகை. கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை 150. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து. கடவுள் வாழ்த்து சேர்க்காமனா மொத்தம் 149 பாடல்கள். கலித்தொகையில் உள்ள திணைகள் குறிஞ்சி, முல்லம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 திணைகள். களிப்பா என்ன ஓசையுடையது? களிப்பா துள்ளல் ஓசை உடையது. கிளை சுற்றம், அன்பு தன்கிளை சேராமை, பண்பு பாட அறிந்து ஒழுகுதல், நிறை மறை பிறர் அறியாமை, பொறை போற்றாரை பொறுத்தல், போற்றுதல் புணர்ந்தாரை பிரியாமை. ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள். அடிக்கடி கொஸ்டின் ஏரியா அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல் என்று தொடங்கும் பாடலை பாடியவர் விடை நல்லந்தோனார். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நந்திக்கலம்பகம். நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் விடை 3ஆம் நந்திவர்மன். நந்திக்கலம்பகத்தின் காலம் விடை 9ஆம் நூற்றாண்டு. தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் விடை கலம்பகம். கலம்பகம் டாஸ் நூல்களில் ஒன்று. விடை 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. பல வகை பொருட்களை பற்றி பல வகை பாடல்கள் கலந்து இடம்பெறும் நூல் கலம்பகம். பதிதொரு புயல்மொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற்கதிர் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் விடை நந்திக்கலம்பகம். நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூல் விடை நந்திக்கலம்பகம். கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? விடை 18 உறுப்புகளை கொண்டது. சொல் பொருள். புயல் மேகம், பனை மூங்கில், புனல் நீர், கவிகை குடை. கலம்பகத்தில் உள்ள 18 உறுப்புகள்: புயவகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தழை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பரம். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நாலாயுத திவ்ய பிரபந்தம். தானோக்கு தெத்துயிரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே என்று பாடியவர் விடை குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள திருவெஞ்சைக்களம். 12 ஆழ்வார்களில் ஒருவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி டாஸ் நூல்களில் ஒன்று. விடை 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் விடை குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? விடை 105 பாசுரங்கள். வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் விடை குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் விடை முகுந்த மாலை. குலசேகர ஆழ்வாரின் காலம் விடை 9ஆம் நூற்றாண்டு. திருவரங்கத்தின் 3வது மதிலை கெட்டியவர் விடை குலசேகர ஆழ்வார். தேனினும் இனிய தீந்தமிழ் பண்ணுவல் என அழைக்கப்படுவது விடை 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் டாஸ் குலசேகர ஆழ்வார் பாடியது விடை பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது ஆக உள்ளது? விடை 1000ஆக. வைணவம் என்பதன் எந்த கடவுளை போற்றும் சமயம்? திருமாலை போற்றும் சமயம்தான் வைணவம்.
தார்வேந்தன் என்பதன் பொருள் மாலை அணிந்த அரசன். திருவரங்கத்தின் 3வது மதிலில் உள்ள வீதியின் பெயர்? விடை குலசேகரன் வீதி. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். திருவருட்பிரகாச வள்ளலார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்னும் பெரிய புராண பாடலை பாடியவர்? விடை ராமலிங்கர், அதாவது வள்ளலார் தான். தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுவது 19ஆம் நூற்றாண்டு. ராமலிங்கர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மருதூர். ராமலிங்கர் பிறந்த ஆண்டு 5/10/1823. ராமலிங்கரின் பெற்றோர் ராமையா சின்னம்மை. ராமலிங்கரை இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று பாராட்டியவர்? விடை ஆலய அந்தணர். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என பாடியவர்? விடை வள்ளலார். ராமலிங்கனாரின் ஆசிரியர்? விடை சபாபதி. இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறார் என்று வள்ளலாரை கூறியவர்? விடை திகம்பர சாமிகள். தர்மமிகு சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை ராமலிங்கர் வணங்கி மனமுருக பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை. திருவொற்றியூர் சிவபெருமான் மீது வள்ளலார் பாடிய பாடல்? விடை எழுத்தறியும் பெருமான் மாலை. ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண யார் விரும்பியிருப்பாங்க அப்படின்னா ராமலிங்கனார். சங்கடம் விளைவிக்கும் ஜாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என்றவர்? விடை ராமலிங்கர். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அனுர வகுத்த அருட்பெருஞ்சோதி என உரைத்தவர்? விடை வள்ளலார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை எங்கு நிறுவினார்? விடை வடலூர். மக்கள் அறியாமையை நீக்கி அறிவு ஒளிபெற அங்கே சோதி தரிசன முறையை புகுத்தியதால் வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என பாராட்டியவர்? பாரதியார். இதில் புதுநெறி கண்ட புலவர்னா அது வள்ளலார், அவரை பாராட்டினது பாரதியார். தமிழ் மொழியை இரவாத நிலையை தரும் என்று கூறியவர்? விடை வள்ளலார். புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர்? விடை அருட்பிரகாச வள்ளலார். உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர்? விடை வள்ளலார். வள்ளலார் இரவாத நிலை எய்திய ஆண்டு? விடை 1874 தைப்பூச திருநாள். குருவை வணங்க கூசி நிற்காதே என்று கூறியவர்? விடை வள்ளலார். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் கூறிய அறிவுரைகள்? விடை 10. வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள்: சிறந்த சொற்பொழிவாளர், போதகார் ஆசிரியர், உரையாசிரியர், சித்த மருத்துவர், பசிப்பினி போக்கிய அருளாளர். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்: சின்மய தீபிகை, ஒளிவியல் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். வள்ளலார் இயற்றிய நூல்கள்: மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், திருவருட்பா. திருவருட்பா 6 திருமுறைகளை கொண்டது. ஒருத்தாரும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையலாகி உலகில் நடத்தல் வேண்டும் என்று கூறியவர்? விடை வள்ளலார். வள்ளலார் பசிப்பிணியை போக்க சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார்? விடை வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர்? விடை வள்ளலார். பசிப்பிணி மருத்துவர்? விடை வள்ளலார். கண்மூடிய வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்றவர்? விடை வள்ளலார். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஊர்? சென்னை 1000 விளக்கில் உள்ள மக்கிமா நகர். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு 1845 மே 20. அயோத்திதாச பண்டிதரின் தந்தை பெயர்? விடை கந்தசாமி. அயோத்திதாச பண்டிதருக்கு பெற்றோர் இட்ட பெயர்? விடை காத்தவராயன். குருவை போற்றிய குருமணி யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் வெளியிட்ட இதழ்? விடை ஒரு பைசா தமிழன். பஞ்சமர் பள்ளிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு?
விடை 1907. பஞ்சமர் பள்ளிகள் யாரால் தொடங்கப்பட்டது? விடை ஆல்காட். ஒரு பைசா தமிழன் இதழ் எப்போ வெளியானது அப்படின்னா 1907 வெளியிடப்பட்டது. 10/6/1907. முதன்தோறும் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு வார இதழ் மாதிரி இருந்துச்சு. சென்னை ராயப்பேட்டையில் வெளிவந்தது. காலனா விலையில் விற்றது. நுகர்பொருள் கண்டுபிடித்த திருநாளாகத்தான் தீபாவளியை கொண்டாடுகிறவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்கள். முத்திரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். முத்திரது ஆதிவேதம் எத்தனை காதைகளை கொண்டது? விடை 28 காதைகள். முத்திரது ஆதிவேதம் இந்த நூலை எழுதுவதற்கு எந்த நூலை துணை நூலாக கொண்டனர்? பெருங்குருவஞ்சி, வீரச்சொலியம், நன்னூல் விளக்கம், நாயனார் திருக்குறள், சித்த பாடல்கள், வைராக்கிய சதகம், மச்ச முனிவர் நாணம். பிரம்மஞான சபையின் ஆல்காட் தொடர்பால் சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் டேஸ் என தளத்துகளுக்கு இலவச பள்ளிகளை நிறுவினர். பஞ்சமர் பள்ளிகள். எல் செடி விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளை தீபாவளி என கூறியவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். வீரமா முனிவனைப் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் உரை எழுதிய நூல்? விடை திருவாசகம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் என்றவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் இயற்கை எழுதிய ஆண்டு? விடை 1914 மே 5. அயோத்திதாச பண்டிதர் எந்த இனப்பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்? தோடர் இனப்பிரிவில். ஆதிவேதம் என்ற நூல் எந்த மொழியின் துணையுடன் எழுதப்பட்டது? விடை பாலி ஆங்கிலம். இந்திரதேச சரிதம் என்ற நூலை எழுதியவர்? விடை அயோத்திதாச பண்டிதர். அப்பா நான் வேண்டி கேட்டதில் அருள்புரித வேண்டும், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். இந்த பாடல் வரி திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? விடை 6ஆம் திருமுறை. இது எக்ஸைஸ் மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்களா அது. அதுக்கப்புறம் சாதனை பூக்களை ஏந்தி முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாரிடமே என்ற வரிகளை எழுதியவர்? விடை சாலை இளந்திரியன். நெக்ஸ்ட் 10th இயல். நிற்க நேரமில்லை. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அந்த சித்தைகள் கூடி தூர்க்குமுனை என்ற நிற்க நேரமில்லை பாடலை எழுதியவர்? சாலை இளந்திரியன். சாலை இளந்திரியன் பெற்றோர்? ராமையா, அன்னலட்சுமி. சாலை இளந்திரியன் பிறந்த ஊர்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசல். உலக தமிழ் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரியன். சாலை இளந்திரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருதினை பெற்ற ஆண்டு? விடை 1991. சாலை இளந்திரியன் வாழ்ந்த காலம்? விடை 1930 1998 வரைக்கும். நிற்க நேரமில்லை என்ற பாடல் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? விடை பூத்தது மானுடம். சாலை இளந்திரியன் எந்த நூல் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசுகள் பெற்றுள்ளது? புரட்சி முழக்கம், முறைவீச்சு. இளைப்பாறுவோம் என்றிருந்தால் வழி என்னவாகுமோ ஓரிரவில் இந்த இடம்பெற்ற நூல் என்னது அப்படின்னா நிற்க நேரமில்லை. செத்தை என்பதன் குப்பை குளம். இளைப்பாறுதல் என்பதன் சொற்பொருள்? விடை ஓய்வெடுத்தல். பல்துறை வேலைவாய்ப்பு. காவலர் மற்றும் இராணுவ எழுத்துத் தேர்வில் எந்தெந்த தேர்வுகள் நடக்கும்? உடற்கூறு எழுத்துத் தேர்வு. தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணிகளில் எத்தனை விழுக்காடு ஒதுக்கி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது? 20%. சங்க காலத்தில் பெண்கள் டேஸ் கடந்து செல்லக்கூடாது, கடல் கடந்து. பெருங்கை என்பது மூடத்தனம், விரக பத்தும் மூலதனம் என பாடியவர்? விடை தாரா பாரதி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என கூறியவர்? விடை திருமூலர். வினையே ஆடவர் குயிர் என்று கூறும் நூல்? விடை குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடூ வேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல்?
விடை தொல்காப்பியம். பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படை தகுதி விடை 12ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நூலகம். முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த அரசு விடை கிரீஸ். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது விடை கொல்கத்தா. கொல்கத்தா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை விடை 10 லட்சத்திற்கும் மேல். ஒரு மனிதன் ஆண்டுக்கு எத்தனை பக்கங்களையாவது படித்தால்தான் அன்றாட நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது. விடை 2000 பக்கம். இந்தியாவிலே முதலாக தமிழக அரசு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றிய ஆண்டு விடை 1948. இந்திய நூலகத்தின் தந்தை விடை சீரா அரங்கநாதன். பள்ளி கல்வித்துறை டேஸ் என்னும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. புத்தக பூங்கொத்து. எந்த இடத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது கிமு 2000 ஆண்டிற்கு முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? பாபிலோனாவில் உள்ள நிப்பூர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் எங்கு உள்ளது? விடை சென்னை. சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? விடை 1820. நமது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தொடங்கியுள்ள நூலக திட்டம் விடை புத்தக பூங்கொத்து. புத்தகம் என்பதன் லத்தீன் மொழிச்சொல் விடை லிப்பரா. இனிதினிதாய் எழுந்த உயர்வெண்ணமெல்லாம் இழகுவது புலவர் தரு சுவடிச்சாலை என்று பாடியவர் விடை பாரதிதாசன். காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்தவர் விடை பென் கிங்ஸ்லி. ஜாதி வேரை முளைவிலே கிள்ளி எறிய விரும்பியவர் விடை பாரதியார். ஆற்று பெருக்கற்ற காலத்தும் மூற்று பெருங்கால் உழக்கூடும் என்பது எந்த நதியின் பெருமைக்குரியது? விடை வைகை. பின்னாடி எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அது. வைகையை புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்று பொய்ய குலக்கொடி என்றும் புகழ்ந்துரைத்தவர் விடை இளங்கோவடிகள். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது விடை காவிரி ஆறு. அடித்தளம் எந்த நாட்டு சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை ஸ்வீடன். அடித்தளம் எனும் துணைப்பாடத்தின் ஆசிரியர் விடை ஜி. குப்புசாமி. குரட்டை ஒளி என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் விடை மூவ. அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் விடை ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுக்கள் தலையான பற்று மொழிப்பற்று என்று கூறியவர் விடை பெரியார். தேன் கலந்து பால் கலந்து தேன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலாரை யார் புகழ்ந்துள்ளார்? விடை மாணிக்க வாசகர். மெல்ல மெல்ல மர என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் விடை லட்சுமி. தன்னலம் கருதாது பிறருக்கு உதவுவதை சிறந்த தொண்டாக கருதியவர் விடை அன்னை தெரசா. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்து என்ற பாடலை பாடியவர் விடை பாரதிதாசன். ஆற்றிலா ஊருக்கு டேஸ் பால் அழகு பால். நூலகத்தின் பல்வேறு பெயர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. புத்தகச்சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம். அண்ணா நூற்றாண்டு நினைவாக 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்பட்டது? விடை கோட்டூர்புரம். நெக்ஸ்ட்டு நூல்கள் அதோட வருஷம். சரஸ்வதி மகால் நூலகம் 1820. அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை 1829. கன்னிமரா நூலகம் சென்னை 1869. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907. அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரத்தில் இருக்குது 1929. டாக்டர் உவேசா நூலகம் சென்னை 1947. மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை 1958. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம்
விடை 1966. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் சென்னை 1970. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் விடை 1981. இதோட 10th வேர்ல்டு புக் எல்லா இயலும் கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேறு என்னென்னலாம் வேணுங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.